إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓமான் இஸ்லாஹி சென்டர் சார்பாக நடந்து வரக்கூடிய இந்த வாராந்திர தஃப்சீர் வகுப்பு, இன்றைய இந்த வகுப்பில் சூரத்துல் பலத் 90வது அத்தியாயம் இன்றைய தஃப்சீருக்குரிய சூறாவாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலில் நாம் அந்த சூறாவுடைய வசனங்களை நாம் ஓதுவோம். இது மக்காவில் அருளப்பெற்ற 20 வசனங்களை கொண்ட அத்தியாயமாகும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதின் வமா வலத் لقد خلقنا الإنسان في كبد. நாம் ஓதி இந்த வசனங்கள் ولا أقسم بهذا البلد, இவ்வாறு தான் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ولا أقسم என்றால் சத்தியம் செய்கிறேன். இந்த லா என்பது, இதில் வரக்கூடிய இந்த லா அதாவது சத்தியத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாகத்தான் இது இருக்கிறது. லா என்பது பெரும்பாலும் இல்லை என்ற பொருளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹர்ஃப், அது ஹர்ஃபுன் நஃபி என்று சொல்வார்கள். சில அறிஞர்கள் அந்த கருத்தை இதற்கு கொடுத்தாலும் அது ஏற்கத்தக்க கருத்தல்ல. இது சத்தியத்தை தான் குறிக்கிறது என்பதற்கு அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்றால், அதாவது சூரத்துல் வாக்கியா என்ற அத்தியாயத்தை நாம் எடுத்து ஓதுவோம் என்றால், சூரத்துல் வாக்கியா அத்தியாயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம், அதாவது அந்த நட்சத்திரங்களுடைய அந்த இருப்பிடங்கள், அதனுடைய மவாக்கி, அதனுடைய தலங்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வான். அதனுடைய இடங்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்துவிட்டு ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம் என்று சொல்லிவிட்டு வ இன்னஹு லகஸமுல் லவ் தஅலமூன அதீம், அதாவது நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் இது ஒரு மகத்தான சத்தியமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறிவீர்கள் என்றால் இது ஒரு மகத்தான சத்தியம். எனவே அது மிக தெளிவாக அந்த வசனம் சொல்கிறது. அந்த ஃபலா உக்ஸிமு என்பது அது நான் சத்தியம் செய்கிறேன், சத்தியத்தை தான் அது குறிக்கிறது என்பதற்கு அது தெளிவான சான்று என்று அறிஞர்கள் முன்வைப்பார்கள். எனவே இங்கு அல்லாஹு தஆலா நான் சத்தியம் செய்கிறேன் பிஹாதல் பலத், இந்நகரத்தின் மீது. மகத்துவமிக்க அல்லாஹ், மகத்தான அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதுவும் மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அல் பலத், அப்ப இந்நகரத்தின் மீது. அப்ப இந்த இடத்தில் அல் பலத் என்பது எதை குறிக்கும் என்றால்
இது மக்காவைத்தான் இது குறிக்கிறது. அல் பலத் என்பது இது எதை குறிக்கிறது என்றால் மக்காவைத்தான் இது குறிக்கிறது. சிலர் மதீனாவை என்று சொன்னாலும் அது ஏற்கத்தக்க கருத்தல்ல. இது மக்காவை. அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இது மக்காவைத்தான் குறிக்கிறது. இப்போது நாம் பார்ப்போமாக இருந்தால் மக்காவுக்கு பல பெயர்கள் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்நகரத்தை பல பேர் கொண்டு அழைக்கிறான். இதன் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ளலாம் இது எவ்வளவு ஒரு மகத்தான நகரம், புனிதமிக்க நகரம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது அதாவது இந்த நகரத்துக்கு சொல்கிறான் மக்கா என்று சொல்கிறான். வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கா, பிபத்னி மக்கா என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இங்கே மக்காவை சொல்கிறான். சூரத்துல் ஃபத்ஹுடைய 24ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேர் இதிலே இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று பக்கா என்ற அந்த திருநாமம் என்ன செய்கிறது? இடம்பெறுகிறது. அதாவது மக்கள் அதிகம் ஒன்று கூடுகின்ற காரணத்தால் இந்த பெயர் சொல்லப்படுகிறது. அதே போன்று மக்கான்னு சொல்லும் போது அதாவது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் மக்கள் அதை தொழுகைக்காக முன்னோக்குகின்ற காரணத்தால் அது மக்கா என்று அழைக்கப்படுகிறது என்று ஒரு விளக்கத்தை அதற்கு சொல்வார்கள். அதே போன்று பக்கா என்பதை பொறுத்தவரையில் அதிகமான மக்கள் அது ஒன்று கூடக்கூடிய இடமாக இருக்கின்ற காரணத்தால் அது பக்கா என்று அது அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஆல இம்ரானுடைய 96ஆம் வசனத்தில் இன்ன அவ்வல பைத்தின் புதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா. அங்கு பக்கா என்ற பெயரை நீங்க பார்க்கலாம். அதே போன்று உம்முல் குரா என்று சொன்னால் அதாவது ஊர்களின் அன்னை என்று நாம் சொல்லலாம். ஊர்களின் அன்னை என்று அதை சொல்லலாம். உம்முல் குரா என்ற பெயர் இதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இதை சொல்கிறான். சூரத்து ஷூராவுடைய 7வது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம். உம்முல் குரா அதாவது எல்லா ஊர்களுக்கும் அது தாயாக அன்னையாக அது விளங்குகிறது. அது என்ன நாங்கள் அனைவரும் என்ன செய்கிறோம்? தொழுகையில் நாம் மக்காவைத்தான் என்ன செய்கிறோம்? நாம் முன்னோக்குகிறோம். அதே போன்று இதை மஆத் என்ற பெயரை கொண்டு இது அழைக்கப்படுகிறது. மஆத் இது சூரத்துல் கஸஸுடைய 85ஆம் வசனத்தில் இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். அதே இடத்துக்கு நாம் என்ன செய்வோம்? உம்மை மறுபடியும் மீட்டு கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தஆலா அந்த தூதரை பார்த்து ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளும் போதே அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அந்த வாக்குறுதியை வழங்கி விட்டான். அப்ப அதுல இலா மஆதன நீங்க எந்த இடத்தில் பிறந்தீர்களோ அதே இடத்துக்கு உம்மை கொண்டு வருவோம் என்பது அதற்குரிய விளக்கமாக சொல்வார்கள். அதே போன்று உமது ஊருக்கு நாம் உம்மை கொண்டு வருவோம் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. அதற்கு அதாவது மஆத் என்ற அந்த பெயரும் குர்ஆனில் நாம் அதை அவ்வாறு அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல் பலத் இந்த அத்தியாயத்தில் அல் பலத் ஊர் என்று இது அழைக்கப்படுகிறது. அதே போன்று அல் பலதுல் அமீன் பாதுகாப்பான ஊர் என்ற அச்சமற்ற ஊர் என்ற அந்த பெயர் இருக்கிறது. சூரத்து தீனுடைய நீங்கள் 3ஆம் வசனத்தில் அதை பார்க்கலாம். வஹாதல் பலதில் அமீன் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்வாதி பள்ளத்தாக்கு மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி ஸரா பயிர் பசைகள் முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். சூரத்து இப்ராஹிமுடைய 37ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக பல பெயர்களை கொண்டு அல் பல்தான்னு அழைக்கப்படுகிறது. சூரத்து நம்லுடைய 91ஆம் வசனத்தை நீங்க எடுத்து படித்து பார்த்தால் இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தத்தில் லதி ஹர்ரமஹா. நான் ஏவப்பட்டிருப்பதெல்லாம் இந்த ஊரை எவன் புனிதப்படுத்தினானோ அவனை வணங்குவதற்குத்தான். எனவே இவ்வாறாக இவ்வாறு பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவதை இது என்ன அவ்வளவு சிறப்புக்குரிய ஊர்தான் மக்காவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா லா உக்ஸிமு பிஹாதல் பலத் இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். இதில் நீங்க கவனிங்க வ அன்த இதை நாங்க இந்த என்ன செய்யணும்? இந்த நூனை நாம் மறைத்து ஓதுவோம். வ அன்த ஹில்லும் அதுல நாங்க என்ன செய்யறோம்? அதாவது அங்க தன்மையின் நாங்க மீமுடைய சவுண்ட்ல மாத்துவோம். ஹில்லும் பிஹாதல் பலத். நீர் இந்நகரத்தில்
சுதந்திரமாக தங்கி இருக்கும் நிலையில் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இதில் நாம் பார்ப்போம் என்றால் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடும் போது ஹாதா கஸமும் மின் அல்லாஹி தபாரக வ தஆலா பி மக்கஹ் உம்முல் குரா, அதாவது அல்லாஹு தஆலா உம்முல் குரா, இந்த மக்காவாகிய உம்முல் குரா மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் தங்கி இருக்கக்கூடிய நிலையில் என்று இங்கே சொல்கிறார்கள். எனவே இதுல நாங்க 2 விளக்கங்கள் இருக்கிறது. ஹில் என்ற வார்த்தைக்கு 2 விதமான விளக்கங்களை சொல்வார்கள். அந்த 2 விளக்கங்களை நாம் பார்ப்போம். அதில் முதலாவது ஒரு விளக்கம் என்ன என்று பாத்தீங்கன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தங்கி இருக்கக்கூடிய நிலை. மக்கா புனிதமானது, மக்கா புனிதமானது. அப்ப அந்த புனிதமான நகரத்தில் அல்லாஹுடைய தூதர் தங்கி இருப்பது இன்னும் அதற்கு சிறப்பு. அப்படித்தானே? எப்படி மக்கா நகரம் புனிதமானதோ அதே போன்றுதான் நபி அவர்கள் யார்? அவங்களும் சிறப்புக்குரியவர்கள், மிக உயர்வானவர்கள். அவர்களும் என்ன சிறப்புக்குரியவர்கள், உயர்வானவர்கள். அவர்கள் மக்காவில் தங்கி இருப்பது என்பது இன்னும் அதற்கு உயர்வையும் சிறப்பையும் சேர்க்கும். மக்காவாசிகளை நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் அவர்கள் மக்காவுடைய புனிதத்துவத்தை விளங்கி இருந்தார்கள். மக்காவுக்குரிய புனிதத்துவம் தெரிந்து விளங்கி இருந்தாலும், மக்காவுக்குரிய புனிதத்துவம் விளங்கி இருந்தாலும் சிலைகளையே வைத்தெல்லாம் வணங்கினார்கள். அதெல்லாம் என்ன செய்ய, ஆனா மக்காவுடைய புனிதத்துவத்துல என்ன செய்யறது, அங்க இரத்தம் ஓட்டுவது, அந்த புனித எல்லைக்குள் வேறு அநியாயங்கள் செய்வது என்பதிலிருந்தெல்லாம் தவிர்ந்திருந்தார்கள். அதனுடைய புனிதத்துவத்தை அவர்கள் ஓரளவு விளங்கி இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் யாருடைய சிறப்பை விளங்கவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதருடைய சிறப்பை அவர்கள் விளங்கவில்லை. அல்லாஹுடைய தூதர், அந்த மக்காவை எவன் புனிதப்படுத்தினானோ அவன் மூலம் அனுப்பப்பட்டவர் தான் இந்த தூதர். அதை புனிதப்படுத்தியவர்கள் இந்த தூதரை என்ன செய்யவில்லை, அவரை புனிதப்படுத்தவில்லை, அவரை கண்ணியப்படுத்தவில்லை, அவரை மகத்துவப்படுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இங்க என்ன சொல்கிறான், வஅன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நீர் இந்த நகரத்தில் தங்கி இருக்கும் நிலையில் என்றால் அதை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்துகிறான். இந்த மக்கா எப்படி சிறப்பானதோ இந்த மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் வசிப்பதும் சிறப்புக்குரியது, உயர்வானது என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தினாலும் அதை அவர்கள் என்ன செய்யவில்லை, விளங்கவில்லை. அதை அவர்கள் விளங்கவில்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டுட்டு போகின்றார்கள், மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய இழப்பு மக்காவாசிகளுக்கு. சுப்ஹானல்லாஹ், சாதாரண ஒன்றாது. அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை இழந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான், வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய வேதனை இறங்காது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை வராது. எவ்வளவு சிறப்புக்குரிய அந்த நபியை என்ன செய்தார்கள், இவர்கள் இழந்தார்கள். அந்த நபியை செஞ்சாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். அந்த ஊர்ல அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருப்பது எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு உயர்வானது. அந்த சிறப்பை, உயர்வை அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் விளங்கவில்லை. எனவே என்ன, அந்த சிறப்புகளுக்குரிய சிறப்பை கொடுக்கலன்னா நாங்கள் அதை இழக்க வேண்டி வரும் என்பதுதான். இப்படிதானே, அந்த சிறப்புக்குரிய அந்த சிறப்பை, உயர்வை கொடுக்கவில்லை என்றால் அது என்ன செய்துவிடும், அதை நாம் இழக்க நேரிடும், அது நம்மிடமிருந்து பறிபோய்விடும் என்பதை நாம் விளங்கலாம். இது ஒரு விளக்கம். அடுத்து இதற்கு இன்னொரு விளக்கம் இதிலே சொல்வார்கள். என்னவென்றால், அந்த ஹில் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ஹில் என்று சொன்னால் அதாவது ஹலால் ஆகுதல். இப்ப இஹ்ராம்ல நீங்க எடுத்துங்க, இஹ்ராம்ல ஒன்று ஹராம் ஆகுதல், அடுத்தது ஹில். ஹில் என்றா அந்த இஹ்ராமை விட்டு வெளியேறினால் அது ஹில் என்று ஆகிடும், அது அனுமதிக்கப்பட்டு விடும் என்ற நிலை. இந்த ஒரு விளக்கத்தையும் இதிலே சொல்லுவார்கள். எப்படி சொல்வார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்தான், அந்த மக்காவில் ஒரு சில மணி நேரங்கள் போர் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதித்தான். ஏன்னா அங்க போர் என்பது ஹராம், அங்கு போர் என்பது என்ன, ஹராம். அங்கு ஒருவருடைய என்னது இரத்தம் என்பது அங்கு என்ன செய்யப்படும், காக்கப்பட வேண்டும். அந்த இடத்தினுடைய அந்த புனிதத்துவம் அவ்வளவு முக்கியமானது. ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அவர்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் அல்லாஹ் அவருக்கு போர் செய்வதற்கான அனுமதி அல்லாஹு தஆலா வழங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அந்த விளக்கத்தையும் இது உள்ளடக்குகிறது. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, முன்கூட்டியே இது முன்னறிவிப்பு செய்யப்படுது. இந்த அத்தியாயம் எங்க இறங்குது? மக்காவில் இறங்கிய அத்தியாயம். மக்காவில் இறங்கிய அத்தியாயத்தில் அல்லாஹ் எதை சொல்கிறான்? அதாவது மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? இந்த ஊரை கைப்பற்றுவார்கள். இது அவங்களோட ஆட்சிக்கு கீழ் வரும், அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழ் இது வரும். அப்ப எனவே அதை அல்லாஹு தஆலா முன்கூட்டியே என்ன செய்வது? சொல்வது போன்று ஒரு முன்னறிவிப்பாக இது இருப்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது மக்களுக்கு நிகழ்த்தக்கூடிய அந்த உரையில் என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் வானங்கள் பூமியை எப்போது படைத்தானோ அந்த நாளிலே அல்லாஹ் மக்காவை புனிதப்படுத்தி விட்டான். அப்ப மக்கா அதனுடைய புனிதத்துவம் என்பது எப்ப? வானங்கள் பூமி எப்போது படைக்கப்பட்டதோ அன்றே மக்கா என்ன செய்யப்பட்டு விட்டது? புனிதப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த புனிதத்துவம் எதுவரை இருக்கும்? கியாமத் நாள் வரை இருக்கும். அந்த புனிதத்துவம் என்பது மறுமை நாள் வரை அந்த புனிதத்துவம் இருக்கும் என்பதையும் சொல்கிறார்கள். அதே போன்று அங்குள்ள மரங்கள், அதே போன்று அங்குள்ள செடிகள், இவைகள் எதுவும் என்ன செய்யக்கூடாது? கிள்ளப்படக்கூடாது, அதனுடைய கிளைகள் வெட்டப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள். வைன்னமா உஹில்லத் லீ ஸாஅத்தம் மின் நஹார். எனக்கு பகலில் ஒரு சில மணி நேரங்கள் தான் எனக்கு போர் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. அதனுடைய புனிதத்துவம் என்பது நேற்று எப்படி இருந்ததோ அதே போன்று அந்த புனிதத்துவம் திரும்பி விட்டது. இங்கு வராதவர்கள் இந்த செய்தியை இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். மற்றொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னா, அதாவது யாராவது சொல்வார்கள் என்றால், இதுல அல்லாஹ்வுடைய தூதரும் போர் செய்தார்கள் தானே, இங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதரும் போர் செய்தார்கள் தானே, எனவே நமக்கு என்ன செய்யலாம்? அதற்கு போரிடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்று யாராவது சொல்வார்கள் என்றால், நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னல்லாஹ அதின லி ரசூலி வலம் யஅதன் லக்கும். அல்லாஹ் அந்த அனுமதியை தனது தூதருக்கு மட்டும் தான் வழங்கினான், அந்த அனுமதியை உங்களுக்கு வழங்கவில்லை என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அதாவது இந்த ஒரு விளக்கம் இதற்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட அந்த அனுமதி, போர் செய்வதற்காக வழங்கப்பட்ட அனுமதி என்பதையும் இது குறிக்கிறது என்ற விளக்கத்தையும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தனது தஃப்சீரில் இதை பதிவு செய்கிறார்கள். அடுத்து நாம் வருவோம். வவாலிதின் வமா வலத், அதாவது பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அவன் நாடியதன் மீது, அவன் விரும்பியதன் மீது அவன் சத்தியம் செய்வான் அல்லாஹ். ஆனால் நாம் யார்? நாம் சத்தியம் செய்ய வேண்டியது யார்? அல்லாஹ்வுடைய பேரில் தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும். நாம் சத்தியம் செய்ய வேண்டிய யார்? அல்லாஹ்வுடைய பேரில் தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும். நாம் வேறு எதன் மீதும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது, வேறு எதன் பேரில் நாம் சத்தியம் செய்யக்கூடாது. எனவே நாம் அல்லாஹின் பேரில் தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும். இங்கு இதற்கு நாம் விளக்கத்தை பார்க்கும் போது இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பல அறிஞர்கள், முஜாஹித், அபு சாலிஹ், கதாதா, வஹாக், சுஃபியானு ஸௌரி, சயீத் பின் ஜுபைர், ஹஸனுல் பஸரி, இன்னும் பலரும் என்ன செய்யறாங்க? சொல்கிறார்கள், இங்கு தந்தை என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் குறிக்கும். தந்தை என்பது யாரை குறிக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் குறிக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சத்தியமாக என்பதுதான், என்ற பெற்றோர் மீது என்பது அதை குறிக்கும் என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். பலரும் இந்த விளக்கத்தை என்ன செய்யறாங்க? முன்வைக்கிறார்கள். எந்த அடிப்படையில் முன்வைக்கிறாங்கடா, இதுக்கு முன்னாளோட சத்தியம் என்ன? இந்த ஊரின் மீது சத்தியமாக. அப்ப இந்த ஊருண்டா அது எந்த ஊரு? மக்கா. மக்காவை நாங்க என்னன்னு பார்த்தோம்? உம்முல் குரா. எல்லா ஊர்களுக்கும் அதுதான் தாய், எல்லா ஊர்களுக்கும் அதுதான் தாயாக இருக்கிறது, அன்னையாக இருக்கிறது என்பதை நாங்க பார்த்தோம். அதே போன்று மனித குலத்துக்கே தந்தை யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிதானே? மனித குலத்துக்கே தந்தை அவர்கள் தான். எனவே அந்த அடிப்படையில் தான் இவ்வாறு என்ன செய்யப்படுகிறது? சத்தியம் செய்யப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் இங்கு அறிஞர்கள் முன்வைப்பார்கள். இப்படி ஒரு விளக்கத்தை இங்கு அறிஞர்கள் என்ன செய்வார்கள்? முன்வைப்பார்கள். அதே போன்று இன்னும் சிலர் சொல்றாங்க, அபு இப்ரான் அல் ஜவுனி போன்றவர்கள் சொல்கிறார்கள், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரது சந்ததியும் தான் இது குறிக்கும் என்ற ஒரு விளக்கமும் சொல்வார்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லும் போது மக்கா என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிக நெருக்கமான தொடர்பு உள்ளது. அல்லாஹ் எப்படி மக்காவை புனிதப்படுத்தினானோ அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அதை புனிதப்படுத்துமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த மக்கா என்பது
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய நெருக்கமானது. அதே போன்று மக்காவாசிகளுக்கும் ஒரு மிக அறிமுகமான ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது இதன் மூலம் சத்தியம் செய்கிறான் என்ற ஒரு விளக்கத்தையும் என்ன செய்வார்கள், இங்கு குறிப்பிடுவார்கள். இது ஒரு விளக்கம். இன்னும் ஒரு விளக்கம் என்ன, இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த விளக்கத்தை தெரிவு செய்யறாங்க. அதாவது இது அனைவரையும் பொதுவாக குறிக்கும். மனித குலத்தில் ஒவ்வொரு பெற்றோரையும் இது குறிக்கும். இது அனைவரையும் குறிக்கக்கூடியது, அனைத்து பெற்றோரையும் பிள்ளை சந்ததிகளையும் இது குறிக்கக்கூடியது என்ற விளக்கத்தையும் இதிலே குறிப்பிடுவார்கள். எனவே இதெல்லாம் என்ன, இதற்குரிய விளக்கங்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து அதாவது பெற்றோர் மீதும் அதே போன்று சந்ததியின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இவ்வாறு சத்தியம் செய்துவிட்டு என்ன சொல்கிறான் என்று பாத்தீங்கன்னா, லகத் خلقنال இன்சான ஃபீ கபத். லகத் பாத்தீங்கன்னா எப்படி ஓதுனாங்க, அது லகத். அப்ப லகத் என்று சொன்னால் காஃப், அதே மாதிரி தால் இது கல்கலா, லகத் என்று ஓதுவோம். அதே போன்று خلقنال இன்சான ஃபீ கபத். அப்ப خلقنا இந்த ஹா இது வல்லினம் தஃகீம், அதே மாதிரி காஃப் இது கல்கலா அதோடு சேர்த்து தஃகீம் உயர்த்தி ஓத வேண்டும் வல்லினமாக. خلقنال இன்சான ஃபீ கபத். இதமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். லகத் خلقنال இன்சான ஃபீ கபத். அப்ப எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப மனிதனுடைய அந்த படைப்பு, அந்த மனித படைப்புடைய ஆரம்பம் கூட என்னது, ஒரு தாய் சிரமத்துக்கு மத்தியில் அவனை என்ன செய்கிறாள், அந்த தாய் சுமப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். பெற்றெடுப்பது சிரமத்துக்கு மத்தியிலே பெற்றெடுப்பது ஒரு தாயுடைய அந்த சிரமங்கள், அதை இந்த இடத்துல விளக்கமாக வந்து பாத்தீங்கன்னா இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அதை சொல்கிறார்கள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா. அந்த தாய் என்ன செய்கிறாள், சிரமத்துக்கு மத்தியில் சிரமத்தோடு அவனை சுமந்து அதே போன்று சிரமத்தோடு பெற்றெடுக்கிறாள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை இங்கு விளக்கமாக சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று சயீத் பின் ஜுபைர் ரஹிமுல்லா அவர்கள் தாபி அவங்க சொல்றாங்க, அதாவது மனிதன் தனது வாழ்க்கை தேவைகளை தேடுவதில் அவனுடைய உழைப்பு, வாழ்க்கை தேவைகளை அடைவதற்காக அவன் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் இதை என்ன செய்து குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போன்று இக்ரிமா சொல்கிறார்கள், மனித வாழ்வில் உள்ள அந்த தொடர்ச்சியான சில கஷ்டங்களை இது குறிக்கும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இந்த உலகம் அதே போன்று மறுமையுடைய நெருக்கடிகளை எல்லாம் இது குறிக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே மனித வாழ்வை பொறுத்தவரையில் மனித வாழ்வு என்பது என்னதான், பல நெருக்கடிகளை கொண்டதாக இருக்கிறது. பலவிதமான சிரமங்களோடு தான் அந்த மனித வாழ்வு பின்னிப்பிணைந்ததாக இருக்கிறது. அதாவது சிரமம், அதை தொடர்ந்து எளிது, இப்படி மாறி மாறி வரும். மனித வாழ்வு என்பது என்ன, ஒரே மாதிரி சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாகவே இருக்காது. அதில் என்ன செய்யும், சந்தோஷம் இருக்கும், சிரமம் இருக்கும். அந்த நிலைகள் என்ன செய்யும், மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்வது போன்று வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்கிறோம், இந்த காலச்சக்கரத்தை நாட்களில் நாம் மாறி மாறி வரச் செய்கிறோம் என்ற நிலை. எனவே இது வந்து அனைவரும் இதை சந்தித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் இப்படி ஒரு சுன்னாவை என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப எனவே ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் கஷ்டங்கள் இருக்கும். இப்ப நாங்க சில நினைக்கலாம், செல்வம் பொருளாதாரம் கிடைத்து விட்டால் அனைத்தும் ஓகேன்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. அந்த செல்வம் உள்ளவங்களை போய் அணுகினா அவங்களுக்கு தெரியும் அவர்களிடம் காணப்படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் என்ன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் அந்த கஷ்டங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அல்லாஹ் ஒரு ஏற்படுத்தி ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமினுக்கு வந்து இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக நிம்மதியாக இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்பது அழகிய வழிகாட்டல்களை கொடுக்கிறது. உதாரணமாக நாம் அல்லாஹுடைய கதிரின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒரு ஆழமாக ஒருவருக்குள் வேறு ஒன்றும் போது அவருடைய வாழ்வில் கஷ்டங்கள் சிரமங்கள் அவருக்கு எளிதாகி விடுகிறது. இப்படி என்ன அனைத்தும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி நடக்கின்றன என்ற அந்த ஆழமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை ஒருவருக்குள் வேறு ஒன்றும் போது இந்த சிரமங்கள் என்ன செய்கின்றன, அவரிலிருந்து போக்கி அவரிடம் நீங்கி விடுவதை பார்க்கிறோம். இன்னும் பல மார்க்கத்துடைய வழிகாட்டல்களை அவர் பேணும் போது அந்த நிலைகள் நாங்கள் பார்க்கிறோம். அந்த சிரமங்களுக்கு மத்தியிலும் அவர் என்ன செய்வார், நிம்மதியாகத்தான் வாழ்வாரேன். மறுமையை இலக்காக கொண்ட ஒரு வாழ்க்கை மூமினுடைய வாழ்க்கை என்பது. எனவே அந்த அடிப்படையில் இதான் மனித வாழ்க்கையுடைய யதார்த்தம். இதில் அல்லாஹு தஆலா
என்ன செய்யலாம், மூமின்களையும் சோதிப்பான். அதே போன்று காஃபிர்களை பொறுத்தவரையில் அவர்களும் என்னதான், நாங்க ஏதோ அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய உள ரீதியான நெருக்கடிகள் கஷ்டங்கள் அனைவருக்கும் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்கிறோம். வலக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத் என்பதை இந்த வசனத்துக்குரிய நான் இப்ப சொன்ன விளக்கங்கள் எல்லாம் இதிலே இருக்கின்றன. அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இதான் இந்த சத்தியங்களுக்கு எல்லாம் பதிலாக வரக்கூடிய இந்த சத்தியங்கள் அல்லாஹ் செய்து இதை அதற்கு பதிலாக சொல்கிறான். அடுத்து அயஹ்ஸபு அல்லன் யக்திர அலைஹி அஹத். அயஹ்ஸபு அல்லன் யக்திர அலைஹி அஹத். நாங்க பார்க்கிறோம், இதை நான் ஓதும்போது எப்படி, அயஹ்ஸபு அல்லன் யக்திர அலைஹி அஹத். அப்ப எனவே ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப எனவே இந்த இடத்துல நீங்க பாருங்க, உண்மையில இந்த இது மக்காவில் அருளப்பெற்ற அத்தியாயம். மக்காவில் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்த சத்தியத்தையும் எதிர்த்தவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அதிகாரத்தோடு இருந்தார்கள், அவர்களிடம் படைபலம் இருந்தது, அவர்கள் நினைத்தபடி அநியாயங்களை அக்கிரமங்களை என்ன செய்தார்கள், அவர்கள் கட்டவிழ்த்தார்கள், பல நெருக்கடிகளை அல்லாஹுடைய தூதரும் நபித்தோழர்களும் சந்தித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மக்காவில் அவ்வளவு கடுமையான நெருக்கடி. அல்லாஹு தஆலா என்ன கேட்கிறான், ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், அப்படி ஒரு ஆணவத்தோடும் கர்வத்தோடும் நம்மை யாரும் வீழ்த்த முடியாது, நாம் தான் இங்கே மக்காவில் அதிகாரம் படைத்தவர்கள், நம்மை மீது எதுவும் நடக்காது என்ற ஆணவத்தோடும் கர்வத்தோடும் செயல்பட்டவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இவ்வாறு கேட்கிறான். எனவே அவன் என்ன சொல்றான், அதாவது என்னிடம் செல்வம் இருக்கிறது, என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, என்னிடம் படைபலம் இருக்கிறது, நாம் விரும்பியதை செய்வோம் என்று ஆணவத்தோடு பேசும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படி வசனத்தை அருளுகிறான். அதே போன்று இதுல இமாம் அவங்க சொல்றாங்க, கதாதா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை ரஹிமஹுல்லாஹ், கால இப்னு ஆதம் என்ன ஆதமுடைய மகன் சொல்கிறான், அதாவது தனது செல்வத்தை பற்றி, அதை எங்கிருந்து அவன் சம்பாதித்தான், அதை எப்படி செலவு செய்தான் என்பதை பற்றி அவன் கேட்கப்பட மாட்டான் என்று அவன் எண்ணிக்கொண்டானா. எனவே அவனுடைய அந்த செல்வம் என்பது அதை பற்றி அவன் என்ன கேள்வி இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொருவருக்கும் அவர் எவ்வளவு அவர்களுக்கு அதிகாரம் என்ன கொடுக்கப்பட்டாலும் அந்த அனைத்தை பற்றியும் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படுவார்கள். அதே போன்று அல்லாஹ் யாவற்றையும் விட பேராற்றல் மிக்கவன். அல்லாஹ் அனைத்தை விட என்ன, அல்லாஹுடைய ஆற்றல், அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். நாங்க பார்க்கிறோம், இதுக்கு முன்னால் நான் படித்த சூரத்துல் ஃபஜ்ர் அத்தியாயத்திலும் என்ன, ஃபிரௌன் எண்ணினான், என்னை விட ஒரு சக்தி, எனக்கு மேல் ஒரு சக்தி இல்லை, அப்படிதான் நினைத்தான். ஃபிரௌன் என்ன நினைத்தான், எனக்கு மேல் ஒரு அதிகாரம் சக்தி கிடையாது என்று அவன் எண்ணி அக்கிரமம் செய்தான். அதே போன்று ஆது சமூத் போன்றவர்கள் நம்மை விட பலத்தால் வேறு யாரும் நம்மை மிஞ்சுவதற்கு எவரும் இல்லை என்று ஆணவம் கொண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் எப்படி அழிவு வந்தது என்றால், அவர்களுக்கு மேல் ஒரு சக்தி, அவர்களை படைத்தவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் உணர்த்தினான். அதே போன்றுதான் அல்லாஹ் இங்கு கேள்வி கேட்கிறான், இவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்ன, இவர்கள் மீது யாரும் சக்தி பெற மாட்டாங்க. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் மக்காவில் பலவீனமாக அவங்க இருப்பதை அவர்கள் என்ன செய்தார்கள், குறைந்த எண்ணிக்கையில இருந்தார்கள், அவர்களிடம் என்ன இருக்கவில்லை, படைபலம் இருக்கவில்லை, ஆயுதங்கள் இருக்கவில்லை, குறைந்த எண்ணிக்கையில இருந்தார்கள். இதை வைத்து இவர்கள் என்ன செய்தார்கள், விரும்பியபடி அநியாயங்களை அக்கிரமங்களை கட்டவிழ்த்தார்கள். அல்லாஹு தஆலா இவ்வாறு கேள்வி எழுப்புகிறான். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா, யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா. அவன் என்ன சொல்கிறான், ஏராளமான பொருளை நான் அழித்தேன் என்று அவன் கூறுகிறான். நீங்க அதாவது நாங்க பார்க்கிறோம், இந்த செல்வத்தை கொண்டவர்கள் அந்த செல்வத்தோடு சேர்த்து அவர்களுக்கு வரக்கூடிய ஆணவத்தில் என்ன சொல்கிறார்கள், அதாவது நான் எவ்வளவு செல்வத்தை எனது கையினால் செலவு செய்திருக்கிறேன் தெரியுமா, நான் காணாத பணமா, நான் காணாத சொத்து செல்வங்களா என்றெல்லாம் ஆணவத்தோடு பேசுவதை நாங்க பார்க்கிறோம். என்ன அது போன்று அவர்கள் என்ன செய்தார்கள், நாம் ஏராளமான பொருளை நான் அழித்திருக்கிறேன் என்று அவன் என்ன செய்கிறான், அவன் கூறுகிறான். அவன் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் அவன் கூறுகிறான். ஆனால் நாளை மறுமையில் என்ன இருக்கிறது, கேள்வி இருக்கிறது. மறுமையில் என்ன கேள்வி இருக்கிறது, நீ எப்படி சம்பாதித்தாய், நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். ஒவ்வொரு அருளை பற்றி நிஅமத்தை பற்றி நீங்க கேட்கப்படுவீங்க.
எனவே செல்வம் என்பதை பொறுத்தவரையில, அதாவது செல்வத்தை நாம் சம்பாதித்த பிறகு அது நமக்கு சொந்தமாகிவிட்டாலும், அந்த செல்வம் எனக்குரியது என்று சொல்லி அந்த செல்வம் தனக்கு சொந்தமாகிவிட்டாலும், அந்த செல்வத்தை பொறுத்தவரையில் அதற்கு முழுமையான அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மூமினுடைய உணர்வு எப்படி இருக்க வேணும்? இந்த செல்வம் எனக்குரியதல்ல, இது அல்லாஹ்வுக்குரியது என்ற உணர்வு அவனுக்கு இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான், நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று சொல்கிறான். எனவே இந்த செல்வம் என்பது நமது கைக்கு வந்து விட்டாலும், அது நமது அக்கவுண்ட்ல இருந்தாலும், அது என்ன, மறுமையில் அதை பற்றி விசாரணை இருக்கிறது. நீ அதை எவ்வாறு செலவு செய்தாய், எவ்வாறு சம்பாதித்தாய் என்ற கேள்வியும் இருக்கிறது, அதை எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்வியும் இருக்கிறது. எனவே இன்று நாங்க பார்க்கிறோம், சிலர்களுக்கு செல்வம் வந்தவுடன் தலைகால் விளங்காது. அப்படி என்ன செய்வார்கள், அதை செலவு செய்வார்கள், அதை வீணாக்குவார்கள். இது எனது செல்வம், நான் விரும்பியபடி செலவு செய்வேன், நான் விரும்பியபடி என்ன செய்வேன், அதை வீண் விரயம் செய்வேன் என்று இருக்க முடியாதேன். மறுமையில் அதை பற்றி கேள்வி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, அவனது பாதங்களை அவனுக்கு நகர்த்த முடியாது 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை. அந்த 4 கேள்விகளுக்குள் எதுவும் வரும், நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்வியும் அதற்குள் வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே நறுமையான சகோதரர் என்று என்ன நினைக்கிறாங்க சிலவங்க, அதாவது செல்வம் வந்தவுடன் நான் என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற மாதிரி சிலவர்கள் அந்த செல்வத்தில் அவர்கள் செயல்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அதே போன்று அடுத்து அல்லாஹு தஆலா அதிலே சொல்கிறான், இவ்வாறு என்ன செய்கிறான், நான் இவ்வளவு செல்வங்களை எல்லாம் அளித்திருக்கிறேன் என்று ஆணவத்தோடு சொல்கிறான். அல்லாஹ் அவனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, அயஹ்ஸபு அல்லம் யரஹு அஹத், தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா? அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த ஒரே ஒரு வசனம் போதுமானது. இந்த ஒரே ஒரு வசனம், உண்மையில் ஒரு மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவதற்கு இந்த ஒரு வசனம் போதுமானது. தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா? அயஹ்ஸபு அல்லம் யரஹு அஹத். சுப்ஹானல்லாஹ். அதாவது இமாம் அவங்க சொல்றாங்க, அயஹ்ஸபு அல்லம் யரஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் அவனை பார்க்கவில்லை என்று அவன் நினைக்கிறானா, எண்ணுகிறானா? அல்லாஹ் என்ன செய்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு என்ன செய்ய முடியாது, அவன் சற்றும் விலக முடியாது. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்கிறான், அயஹ்ஸபு அல்லம் யரஹு அஹத், தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்பிற்குரியவர்களே, நமக்கு மிகப்பெரிய ஒரு உணர்வு எது, அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு. அந்த உணர்வு தான், அதைத்தான் ரசூலுல்லாஹ் இஹ்சான் என்று சொன்னார்கள். இஹ்சான் என்றால் என்ன, அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று அவனை வணங்க வேண்டும், அவனை உன்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. நமது வாழ்வில் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்க வேண்டிய அந்த ஈமானிய உணர்வு தான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு ஒருவனுக்குள் எந்த அளவு தாக்கம் செலுத்துகிறதோ அந்த அளவுக்கு அவன் ஒரு நல்ல மனிதனாக அவன் தன்னை மாற்றிக்கொள்வான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த கேள்வி பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அயஹ்ஸபு அல்லம் யரஹு அஹத் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அடுத்து என்ன, அடுத்து அவனுக்கு செய்த நேமத்துகள், அருள்களை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்கள் எவ்வளவு பெரிய பெருமதி மிக்க ஒரு அருள், நிஅமத். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம் எந்த அளவுக்கு, அதாவது ஒருவனுடைய கண்களை அல்லாஹ் என்ன செய்யறான், திருப்பி எடுத்துக்கொள்கிறான். அந்த கண்ணுடைய பார்வை எடுக்கப்பட்டு விடுகிறது. இதற்காக அவன் அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருப்பான் என்றால், பொறுமையோடு அதை சகித்துக் கொள்வான் என்றால், அவனுக்கு அதற்குரிய கூலி சுவர்க்கம். சுப்ஹானல்லாஹ். அந்த உடலுடைய உறுப்புக்கள்ல கண்ணுக்கு எவ்வளவு பெருமதி என்று பாருங்க. அல்லாஹ் கொடுத்த கண், அல்லாஹ் தான் இந்த கண்ணுக்கு பார்வையை கொடுத்தான், இந்த கண்களை நமக்கு தந்தான். இந்த கண்ணுடைய பார்வை மறுபடியும் என்ன செய்யப்பட்டு விடுகிறது, பறிக்கப்பட்டு விடுகிறது. அந்த நேரத்தில் அவன் அந்த கண்ணுடைய பார்வை பறிக்கப்பட்டவுடன் அவன் அல்லாஹ்வுக்காக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய கூலி எதிர்பார்த்து பொறுமையோடு இருப்பான் என்றால் அவனுக்கு சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிஅமத்தான், அருள் தான் கண்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப எனவே இந்த கண்கள் என்ற நிஅமத், இந்த நிஅமத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த நிஅமத்தை சரியாக பயன்படுத்தாதவர்களை அல்லாஹ் எப்படி சொல்கிறான், கால்நடைகளை போன்றவர்கள் என்றான் குர்ஆன்ல. அதை விட மோசமானவர்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ்.
அதாவது மனிதர்கள் ஜின்கள் அதிகமானவர்களை கொண்டு நாம் என்ன செய்வோம், நரகத்தை நாம் நிரப்புவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அவங்க யார்? உள்ளங்கள் இருந்தும் விளங்காதவர்கள், கண்கள் இருந்தும் பார்க்காதவர்கள், காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அதை விடவும் மோசமானவர்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். பாருங்க, அந்த உறுப்புகளை சரியாக பயன்படுத்தலண்டா எவ்வளவு கேவலப்பட்டு போறான். ரப்புடைய பார்வையில் அவ்வளவு இழிவானவர்கள், கேவலமானவர்கள். உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் கண்ணியத்தோடும் அந்தஸ்தோடும் அவர்கள் வலம் வரலாம். ஆனால் அந்த உறுப்புகள் அல்லாஹ் எதற்காக படைத்தான், அந்த நோக்கத்துக்கு அந்த உறுப்புகள் பயன்படுத்தப்படாத போது அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், அதை விடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த உறுப்பு பாருங்க, அலம் நஜ்அல் லஹு ஐனைன், நாம் அவனுக்கு 2 கண்களை ஆக்கவில்லையா? நினைச்சு பாருங்க, எவ்வளவுதான் ஒருத்தன் செல்வம் இருந்தாலும், சொத்து செல்வங்கள் இருந்தாலும், அதை அனுபவிப்பதற்கு அவனுக்கு கண்கள் வேண்டுமா இல்லையா? இந்த கண்கள் எடுக்கப்பட்டுச்சுன்னா வைங்களே, இன்னைக்கு நாங்க பாக்குறோம் ஒரு மனிதர்கள் அதிகம் எதற்கு பணத்தை செலவு செய்யறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, மனிதன் அதிகம் தனது பொருளாதாரத்தை எதற்கு செலவு செய்யறான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ஆரோக்கியத்துக்கு. நீங்க எடுத்து பாருங்க, அதாவது அவனோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அந்த மெடிக்கல் செலவுகள், ஒரு நோய் ஏற்பட்டு விட்டு அதை குணப்படுத்துவதற்கு பல லட்சங்கள் அவன் செலவு செய்ய தயார், பல கோடிகளை செலவு செய்ய தயார் என்ற நிலையை பார்க்கிறோம். அப்ப ஏன் அந்த அந்த அவனுடைய ஆரோக்கியம் அவனுக்கு அவ்வளவு முக்கியமானது. அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் என்ன செய்துவிடும், அதை விட அவனுக்கு எது பெருமதியில் கூடிவிடும் என்றால் அவனது ஆரோக்கியம். பாருங்க, அப்ப கண்கள், ஒரு மனிதனுடைய கண்கள், அவனுடைய கண்கள் இல்லாமல் போய்விடும் என்றால் என்ன நிலை? அல்லாஹ் எந்த நியமத்தை இங்கு சொல்றான்? அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? இந்த நியமத்தை, அருளை நாங்க இந்த அருள் இல்லாதவர்கள், இந்த கண்ணுடைய பார்வை இல்லாதவர்கள போய் கேட்ட நமக்கு தெரியும் அதனுடைய பெருமதி. அது எவ்வளவு ஒரு பெருமதி மிக்கது. ஒரு மனிதன் அவனுடைய எந்த காரியத்தையும் அவனுக்கு செய்ய முடியாது அவனுடைய பார்வை இல்லை என்றால். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதாவது அவனுடைய பார்வை இல்லை என்றால் அவன் என்ன செய்யலாம்? அதே இடத்தில் உட்கார வேண்டியதுதான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 2 கண்களை நரகம் தீண்டாது. 2 கண்களை நரகம் தீண்டாது. ஒரு கண் என்ன? ஐனும் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள். அந்த கண்கள் என்ன? அதாவது அது எதற்காக படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை அறிந்த கண்கள் அவைகள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்த கண்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில் அரிசின் கீழ் நிழல் கிடைக்கக்கூடிய அந்த 7 கூட்டத்தின் ஒரு சாரார் யாரு? தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்தவர். ஃபஃபாதத் ஐனா, அவரது கண்கள் கண்ணீர் வழிகின்றன, அல்லாஹ்வை ரப்பை எண்ணி தனிமையில. அவருக்கு அங்கு நிழல் இருக்கிறது, அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த கண்கள் என்ற நியமத்தை அல்லாஹ் இங்கு நினைவுபடுத்துகிறான். இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் கொண்ட சத்தியத்தை ஏற்க மறுத்த போது அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? அந்த கண்ணுக்கு பார்வை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதை திருப்பி எடுக்க அவனுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? சுப்ஹானல்லாஹ், அவன் குன் என்றால் ஆகிவிடும், ஆகென்றால் ஆகிவிடும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலிசானம் வஷஃபதைன், மேலும் நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா? உதடுகள் என்பது முகத்துக்கு எவ்வளவு அழகு சேர்க்கிறது. நினைச்சு பாருங்க, அதாவது இது அலங்கோலமாக இருந்தா எவ்வளவு முகம் அலங்கோலமாகிவிடும். அதே போன்று நாவு, அவன் பேசுவதற்கும் தனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் சுப்ஹானல்லாஹ் அந்த நாவை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அந்த நாவின் மூலம் ருசியை உணர்கிறான். இன்னும் எத்தனை எத்தனை நியமத்துகள் இருக்கின்றன, அதில் எத்தனை எத்தனை அருள்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த உறுப்புகளை நினைவுபடுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ், வலிசானம் வஷஃபதைன், இவற்றை அவன் எண்ணி பார்க்க வேண்டாமா? இவற்றை அவன் எண்ணி பார்க்க வேண்டாமா? நாம் அவனுக்கு 2 உதடுகளை ஆக்கவில்லையா? நாவை ஆக்கவில்லையா? அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹதைனாஹுன் நஜ்தைன், அன்றியும் நன்மை தீமையாக 2 பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். அந்த 2 பாதைகளை காண்பித்தோம். அப்ப எனவே இதுல நாங்க இந்த வசனங்கள்ல நாம் பார்ப்பமாக இருந்தால், யகூலு அஹலக்து மால் லுபதா, நான் அதிகமான செல்வங்களை செலவு செய்தேன் என்பதை பொறுத்தவரையில் இப்னு ஆதமுடைய மகன் என்ன செய்கிறான்? நான் எனது அதிகமான செல்வங்களை செலவு செய்தேன் என்று குறிப்பிடுகிறான். இந்த கருத்தை இமாம் முஜாஹித், ஹசன், கதாதா போன்றவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத் என்பதற்கு விளக்கமாக முஜாஹித் ரஹிமுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் அவனை பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டானா என்ற விளக்கத்தை முன்வைக்கிறார்கள். அதே போன்று அலம் நஜ்அல் லஹு ஐனைன் என்று அவனுக்கு பார்ப்பதற்கு 2 கண்களை ஆக்கவில்லையா? அதே போன்று லிசான், பேசுவதற்காக அவனது உள்ளத்தில் உள்ளவைகள், அவனது கருத்துக்களை பேசுவதற்கு நாவை அவனுக்கு ஆக்கவில்லையா? அதே போன்று அவனது பேச்சுக்கு உதவியாக அந்த உதடுகள், உணவை உட்கொள்வதற்கு
உதவியாக அவனது முகத்துக்கு அழகாக அல்லாஹ் உதடுகளை ஆக்கவில்லையா என்ற விளக்கங்களை இங்கு சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து வஹதைனாஹும் நஜ்தைன், நாம் என்ன செய்தோம், இரு பாதைகள் நாம் அவனுக்கு காண்பித்தோம், இரு பாதைகள். அத்தரீகைன் قال سفيان الثوري عن عاصم عن زر عن عبد الله بن مسعود, அவங்க சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல் கைரு வஷ்ஷர், நன்மையுடைய பாதை, அதே போன்று ஷர், தீமையுடைய பாதை. அந்த இரண்டு பாதைகள் நாம் அவனுக்கு காண்பிக்கவில்லையா? நாம் காண்பித்தோம், அவர்களுக்கு என்ன செய்தோம், காண்பித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இரு பாதைகளையும் காண்பித்தோம். அந்த இரு பாதைகள்ல அவன் எதில் பயணிக்கிறானோ அதற்கேற்ப அவனுக்கு அவனுடைய முடிவு அமைய போகிறது, அவனது முடிவு அமைய போகிறது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மனிதனை நாம் என்ன செய்தோம், அந்த ஒரு இந்திரிய துளியிலிருந்து கலந்த இந்திரிய துளி, அந்த ஆண் பெண்ணுடைய அந்த இந்திரியம் சினை முட்டையை கலந்து அவன் உருவாகின்றான். இவ்வாறு அவனை நாம் உருவாக்கினோம், அவனை நாம் பரிசோதிப்பதற்காக, அவனுக்கு நாம் செவியையும் பார்வையும் நாம் ஆக்கினோம். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, அவனுக்கு நாம் வழியை காண்பித்தோம், ஒன்று அவன் நன்றி உள்ளவனாக இருக்கலாம் அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கலாம். எனவே அந்த வழி, இரண்டு வழிகளும் காண்பிக்கப்பட்டுள்ளன. மனிதனுடைய பொறுப்பு என்ன? அவனது பொறுப்பு எது நேர் வழியோ அதில் பயணிப்பது, அதில் தான் அவனுக்கு வெற்றி இருக்கிறது. அவன் தவறான வழியை தேர்வு செய்வான் என்றால் அவன் மிக பெரும் நஷ்டவாளி. அதை தொடர்ந்து அடுத்து என்ன, என் அருமை சகோதரர், அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்கிறான், ஃபலக்தஹமல் அகப, ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை. அகபா என்பது என்ன? கணவாய். அப்ப வமா அஜ்ராகமல் அகபா, அந்த கணவாய் என்பது என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும்? கணவாய் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எது உமக்கு அறிவிக்கும்? அப்ப கணவாய் என்பது பாருங்க, அவன் கணவாயை கடக்கல் என்றால் எவ்வளவு முக்கியமானது. அப்ப கணவாயை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கணவாயை கடக்க என்ன கணவாய் என்றால் அல்லாஹ் சொல்றான், ஃபக்கு ரகபா, அது ஒரு அடிமையை விடுவித்தல், அது ஒரு அடிமையை விடுவித்தல். அதுல அந்த கணவாயை நாம் கடப்பதாக இருந்தால் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன? ஃபக்கு ரகபா, அதாவது ஒரு அடிமையை என்ன செய்தல்? விடுவித்தல். அப்ப எனவே இங்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும், அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும். இதுதான் கணவாயை கடத்தல். அல்லது யதீமன் ذا மக்ரபா, உறவினரான ஒரு அனாதைக்கு என்ன செய்தது? உணவளித்தல். அல்லது அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா, அல்லது வறுமை மண்ணில் புரளும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது. இவைகள் தான் கணவாயை கடக்கக்கூடிய விஷயங்கள், கணவாயை கடக்கக்கூடிய நல்லறன்களாக அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடுகிறான். இதற்குரிய விளக்கங்களை நாம் பார்ப்பமாக இருந்தால் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதர், இந்த ஒரு ஹதீஸை அஹ்மதுல இடம்பெற்றக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார். ஒரு மனிதர் ஒருவர் என்ன செய்கிறார்? ஒரு அடிமை, ஒரு மூமினான ஒரு அடிமை பெண்ணை உரிமையிட்டால், அல்லது மூமினான ஒரு அடிமையை உரிமையிட்டால், அந்த ஒவ்வொரு உறுப்புகளை அவர் விடுதலை செய்யும் போதும், அந்த அடிமை உரிமையிடுதல் அவர் ஒவ்வொரு உறுப்பும் என்ன செய்து விடுதலையாகின்றது. அவ்வாறு அவரது ஒவ்வொரு உறுப்பும் விடுதலையாகின்ற போது என்ன செய்வார்? இவருடைய ஒவ்வொரு உறுப்பும் நரகத்திலிருந்து விடுதலையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை சொன்ன நேரத்தில், அலி இப்னு அல் ஹுசைன் அவங்க கேட்கிறாங்க, அதாவது ஹுசைன் மகன் அலி கேட்கிறாரு, இதை நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்து செவியேற்றீர்களா என்று அந்த சயீத் பின் மர்ஜானா என்பவரிடம் கேட்கிறார். அவர் சொல்றார், ஆம், நான் இதை செவியேற்றேன், அபூ ஹுரைராவிடமிருந்து ரலியல்லாஹு அன்ஹு நான் இதை செவியேற்றேன். அப்படி சொன்னவுடன் அவர் என்ன செய்யறாரு? தனது அடிமையை அழைத்து சொல்கிறார், அதாவது உன்னை நான் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன் என்று உடனே ஹதீஸை நடைமுறைப்படுத்துறான். பாருங்க, சஹாபாக்களுக்கும் நமக்கும் உள்ள மத்தியில் உள்ள வேறுபாடு. அவங்க பாருங்க, ஹதீஸை செவியேற்றவுடன் அவங்க ஒன்றை உறுதிப்படுத்துறாங்க, இந்த செய்தி உண்மையில் நபி அவங்க சொன்னதுதானா என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்துறாங்க. இதை நீங்க அபூ ஹுரைராவிடமிருந்து கேட்டீர்களா ரலியல்லாஹு அன்ஹு? அவர் ஆம், நான் இதை கேட்டேன் என்று சொன்னவுடன் அவர் தனது அடிமையை அழைத்து சொல்கிறார், இத்ஹப் ஃபஅன்த ஹுர்ருன் லிவஜ்ஹில்லாஹ், நீ என்ன விடுதலை பெற்று சென்று விடு, அந்த இறைவனுடைய திருமுகத்துக்காக நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி அஹ்மதுல, அதே போன்று புகாரி, முஸ்லிம், திர்மிதி போன்ற நூல்களில் இந்த செய்தி இடம்பெறுவதை பார்க்கிறோம். எனவே சுப்ஹானல்லாஹ்,
அந்த அடிப்படையில பாருங்க, அடிமை உரிமையிடுதல் என்பது இஸ்லாம் எவ்வளவு இபாதத்துகள் வணக்கங்கள்ல நீங்க எடுத்து பாருங்க. அந்த வணக்கத்துக்கு இஸ்லாம் அதற்கு அந்த வணக்கத்தில் ஏதாவது தவறு இழைக்கும் போது அதற்கு என்ன செய்யும், அதற்கு மார்க்கம் சொல்லும் என்ன செய்யணும், அதற்கு அதாவது பிரதி உபகாரம் செய்யுமாறு மார்க்கம் சொல்லும். அவ்வாறு அதுல முதலாவது அடிமை உரிமையிடுதல் வருவதை நாங்க பார்க்கிறோம். அதுல முதலாவது என்ன, அடிமை உரிமையிடுதல் என்பது வருவதை பார்க்கிறோம். எனவே இன்று நாங்க பார்க்கிறோம், இந்த அடிமை உரிமையிடுதல் என்ற இந்த இபாதத்தை, இந்த நன்மையை நமக்கு செய்வதற்கு நமக்கு முடியாவிட்டாலும் அந்த நன்மையை பெற்று தரக்கூடிய அமல்கள் இருக்கின்றன. உதாரணமாக முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வாரோ, 100 முறை கூறுவாரோ, அவர் என்ன சிறப்புகளை பெறுவார்? இந்த செய்தி முஸ்லிம்ல இடம் பெறுகிறது. அவர் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை பெற்றுக் கொள்வார். சொல்றாங்க எப்படி? 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 தடவை இதை சொல்லும் போது பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை நான் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்வதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் தேவைப்பட போகுது? கூடினால் ஒரு 15 நிமிடங்கள், மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் வைத்துக் கொள்ளுங்களேன். இதை நாங்க ஒரே சந்தர்ப்பத்தை சொல்லி முடிக்க வேண்டியது கிடையாது. ஒரு நாளைக்குள்ள நாங்க 100 தடவை சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்குள் 100 தடவை. ஒரு நாளைக்குள்ள நாங்க 100 தடவை சொல்வதன் மூலம் என்ன சிறப்பு கிடைக்குது? 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. சுப்ஹானல்லாஹ், சாதாரண ஒரு விஷயம் அல்ல. 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. அடுத்து 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று மாலை வரை அவருக்கு ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவராக இவர் வருவார். 5 சிறப்பு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே இப்படி அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. இன்னொரு செய்தியை பார்க்கலாம் நீங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அதாவது 10 முறை ஓதினால், 10 முறை ஓதினால் அதாவது 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை என்றும் ஹதீஸ்கள்ல வருவதை பார்க்கிறோம். எனவே இப்படியாக நமக்கு நேரடியாக அடிமைகளை உரிமையிட்ட அந்த சிறப்பை இப்ப அடைய முடியாவிட்டாலும் இப்படியான நன்மைகள் ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க, அந்த சிறப்பை அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது இங்கு கனவா என்பதை பொறுத்த வரையில அது என்ன, அந்த உண்மையில் அந்த நரகம், அந்த நரகத்தை விட்டு அவங்க கடந்து செல்வதாக இருந்தால் இந்த நன்மைகளை செய்தாக வேண்டும். என குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா. நீங்க உங்கள யாராக இருந்தாலும் அதற்கு வந்துதான் ஆக வேண்டும். வகான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. அல்லாஹ் அதை முடிவாக அதை தீர்ப்பளித்து விட்டான். நரகத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். சுப்ஹானல்லாஹ், நரகத்துக்கு மேல்தான் சிராத் என்ற அந்த பாலம் போடப்படுகிறது. அதை கடந்துதான் ஒவ்வொருவரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. நினைச்சு பாருங்க, அதை கடப்பதாக இருந்தால் அதற்குரிய இபாதத்துகள் தான், அதற்குரிய சிறப்பான காரியங்கள் தான் இங்கு சொல்லப்படுகிறது. இதுல நாங்க பார்க்கிறோம், அதாவது அடிமை உரிமையிடுதல் சொல்லப்படுகிறது. அதே போன்று நாங்க பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, எவர் ஒருவர் அல்லாஹுடைய வழியில் 2 ஜோடிகளை செலவு செய்வாரோ, 2 ஜோடிகளை செலவு செய்வாரோ, அவர் சொர்க்கத்துடைய 8 வாயில்கள்ல விரும்பிய வாயிலூடாக சொர்க்கத்தில் நுழைவதற்கு அழைக்கப்படுவார் என்ற ஹதீஸ நாங்க அந்த ஆதாரபூர்வமான செய்தி. அதே போன்று இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذீ மஸ்கபா, அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும். எனவே பசியோடு இருக்கும் போது, ஏழைகள் பசியோடு இருக்கும் போது உணவளித்தல் என்பது அதற்கு கூடுதலான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, அதாவது எந்த அளவுக்கு தேவை அதிகமாக இருக்குதோ, எந்த அளவுக்கு அவர்களுக்கு தேவை கூடுதலாக இருக்கிறதோ, அந்த நேரத்தில் நாங்கள் உதவி செய்வோம் என்றால் அதற்கு பல மடங்கு நன்மை இருக்கிறது, பல மடங்கு சிறப்பு இருக்கிறது. இங்க என்ன, பசித்திருக்கும் நாளில் யௌமின் ذீ மஸ்கபா, பசித்திருக்கும் நாளில் உணவளித்தல், அந்த கணவாயை கடத்தல், ஒருவன் என்ன நரகத்தை விட்டு தன்னை காத்து கொள்ளல் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இதில் நீங்க பார்க்கலாம், அதாவது இதற்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, தி மஜா, பசியோடு இருத்தல். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இக்ரிமா, முஜாஹித், தஹாக், கதாதா போன்ற அந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். அதே போன்று யதீமன் தா மக்ரபாண்டா,
ஒரு என்ன உறவினரான ஒரு அனாதையை நாங்க பராமரிக்கிறதே சிறப்புக்குரியது. உறவினர் என்று சொல்லும் போது இன்னும் அது கூடுதலான சிறப்பை பெற்றுத்தரும். ஏன்னா உறவினரை அரவணைத்ததும் அதில் வரும், உறவினரை அரவணைத்ததும் அதில் வந்து விடுகிறது. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, இதா கராபத்தி மின்ஹு, அவருக்கு நெருங்கிய ஒரு உறவினராக இருப்பவர் என்பதை சொல்கிறார்கள். அதுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸையும் கொண்டு வராங்க. சல்மான் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீனி சதகா, ஒரு மிஸ்கீனுக்கு நீங்க செய்யக்கூடிய சதகாவுடைய நன்மை தரும். ஆனா நீங்க ஒரு இரத்த உறவினருக்கு நீங்கள் செய்யும் போது அதுக்கு 2 கூலிகள், சதகாவுடைய கூலியும் இரத்த உறவை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீர்கள் அதற்குரிய கடமையை நிறைவேற்றீர்கள் என்ற கூலியும் அங்கு கிடைக்கிறது. அதே போன்று அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா, அல்லது வறுமை, அந்த மண்ணில் புரளும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பு, அவ்வளவு பசியில கஷ்டப்படுகிறார், மண்ணில் புரளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன செய்கிறார், தனது பசியை தாங்கிக் கொள்வதற்காக மண்ணோடு தனது வயிற்றை அப்படியே அவர் என்ன செய்கிறார், இறுக்கி வைத்துக் கொள்கிறார். பார்க்கணும், சுப்ஹான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எல்லாம் பசிக்காக கற்களை தங்களுடைய வயிற்றிலே கட்டி இருந்தார்கள் என்ற வரலாறுகள் நாங்கள் படிக்கிறோம். சுப்ஹான் அல்லாஹ். எனவே இப்படியாக பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிப்பது. அப்ப அவங்க எந்த அளவு என்று சொன்னால், சில நேரங்களில் பாதைகள் இருப்பார்கள், வீடுகள் இருக்காது, அவ்வளவு கடுமையாக பசியில் கஷ்டப்படுவார்கள். இப்படியானவர்களுக்கு உதவி செய்வது என்பதெல்லாம் அவ்வளவு உயர்வாக இந்த வசனங்கள் பேசுகின்றன. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அடுத்து பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும், அதே போன்று கிருபையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதும் கணவாயை கடத்தலாகும். இதுல ஈமான் பின்னால சொல்லப்படுகிறது. ஆனால் முன்னால் உள்ள செயல்கள் அனைத்துக்கும் ஈமான் இன்றி அமையாது. அப்படித்தானே? ஈமான் இன்றி அவைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒருவர் ஏழைக்கு உதவுவதாக இருக்கலாம், அடிமை உரிமையிடுதலாக இருக்கலாம், அனாதை பராமரித்தல், எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எது அவசியம்? ஈமான் இன்றி அமையாது. அப்படித்தானே? ஈமானோடு தான் அவைகள் செய்யப்பட வேண்டும், ஈமானோடு தான் அவைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் இங்க என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்க இமாம் அவங்க சொல்றாங்க, அதாவது ஐசும்ம ஹுவ மஅ ஹாதிஹில் அவ்ஸாஃபில் ஜமீலா அத்தாஹிரா முஃமினுன் பிகல்பிஹி. இந்த நல்ல பண்புகள் உடனே அவரது உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராக ஈமானோடு செய்யும் போதுதான் இதுக்கு என்ன செய்யப்படும், இதற்குரிய கூலி இருக்கிறது. அப்ப ஈமானோடும் அதே போன்று பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்தும். பொறுமையை பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னா, பொறுமை அவ்வளவு இன்றியமையாத ஒரு விஷயம், ஒவ்வொருடைய வாழ்வோடு பிணைந்த ஒரு விஷயம். அப்ப பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்தும், அதே போன்று வத்தவா சௌபில் மர்ஹமா, ஒருவருக்கொருவர் கிருபை ரஹ்மத்தை உபதேசம் செய்து. இப்ப ரஹ்மத் என்றா நாங்க என்ன செய்யறது, அவங்களுக்கு அன்பு காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏழைகளாக இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி நாங்க என்ன செய்யறது, இந்த ரஹ்மத்தை நாம் உபதேசம் செய்வது, ரஹ்மத்தை அன்பை நாங்க உபதேசம் செய்வது. அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவங்களுக்கு நீங்க அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு அன்பு காட்டுவான், இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த இடத்துல இமாம் ஒரு குர்ஆன் வசனம் சொல்றாங்க, வமன் அராதல் ஆஹிரா வஸஆ லஹா ஸஅய்ஹா வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக கான ஸஅய்ஹும் மஷ்கூரா. எவர் மறுமையை இலக்காக கொண்டு முயற்சிகளை செய்கிறாரோ, எப்படி ஒரு மூமினாக ஈமானோடு முயற்சி செய்வாரோ, அவருடைய அந்த முயற்சிகள் எல்லாம் நன்றிக்குரியவைகள், அவைகளுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் நிறைவாக உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், ஆணாகவோ பெண்ணாக இருந்து மூமினாக இருந்து ஆணாக பெண்ணாக ஒரு அமல் செய்வார் என்றால், அப்ப இங்கெல்லாம் ஈமான், எது நிபந்தனை? ஈமானோடு இவைகள் செய்யப்பட வேண்டும். அதே போன்று இதில் அடுத்து என்ன, பொறுமையையும் ரஹ்மத்தையும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல். மக்களுடைய கஷ்டங்கள், சோதனைகள், தொல்லைகள், அப்படி மக்கள் கஷ்டப்படும் போது பொறுமையை நாங்க மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு அதை கொண்டு அறிவுறுத்த வேண்டும். அதே போன்று நாங்க அன்பு காட்டுதல், இரக்கம் காட்டுதல், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுதல், ஆறுதல் வார்த்தைகள். சிலரை பார்த்தீங்கன்னா உதவி செய்யறது எப்படி போனாலும் என்ன, அவர்களை அவ்வளவு வார்த்தைகளால் துன்புறுத்துவார்கள். உங்களிடத்தில் உதவி செய்வதற்கு எதுவும் இல்லை என்றால் என்ன செய்யலாம், நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பலாம், நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பிவிடலாம். ஆனா சிலரை நாங்க பார்க்கிறோம், அவங்க உதவி செய்யவும் மாட்டார்கள், வார்த்தைகளாலும் துன்புறுத்துவார்கள், அவங்களை கேவலப்படுத்துவார்கள், இழிவாக்குவார்கள்.
தரித்திரியம் வந்து விட்டார்கள், இப்படி எல்லாம் என்ன செய்வார்கள். எனவே இது அன்பு காட்டுவதாக வராது. மர்ஹமா, கிருபையை கொண்டு ஒருவருக்கு என்ன செய்வாங்க, உபதேசம் செய்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டுவர்களுக்கு தான் ரஹ்மான் இரக்கம் காட்டுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று மக்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று ஹதீஸ் வருகிறது. இப்படியான செய்திகள் எல்லாம் இதிலே வருகிறது. இதை சொல்லிவிட்டால சொல்லலாம், உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா, இவர்கள் தான் வலப்புறத்தில் இருப்பவர்கள். இவங்க தான் வலப்புறத்தில் இருப்பவர்கள், வெற்றியாளர்கள். இவங்க தான் வலப்புறத்தில் இருப்பவர்கள். இந்த பண்புகள் யாருக்கெல்லாம், இந்த பண்புகள் மேலே சொல்லப்பட்ட இந்த பண்புகள் எல்லாம் இவங்க என்ன, இந்த வெற்றிக்குரிய சாராருக்குரிய பண்புகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து சொல்றான், வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, இவர்கள் தம் வசனங்களை நிராகரித்தார்களோ அவர்கள் தாம் இடப்பக்கத்தை உடையவர். அவங்கள்ட்ட இந்த நல்ல பண்பெல்லாம் இருக்காது, இந்த நல்ல பண்புகள் அவர்களிடம் இருக்காது. ஏன்? அவர்களுக்கு உலகம்தான் வாழ்வென்று தேர்வு செய்தவர்கள். அவர்கள் சிறிய ஒரு இழப்பையும் அவர்கள் தாங்க மாட்டார்கள். அப்ப இவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரித்தவங்க, இவர்கள் தான் யாரு? இடப்பக்கத்தை உடையவோர். அப்ப அல்லாஹு தஆலா வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா என்று சொல்லி விடுகிறான். இவர்கள் நம் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தான் இடப்பக்கத்தை உடையோர். அலைஹிம் நாரும் மூஸதா, அவர்கள் மீது எப்பக்கமும் மூட்டப்பட்ட நெருப்பு இருக்கிறது, தப்பியெல்லாம் போக முடியாது. எல்லா பக்கங்களாலும் அந்த நெருப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படி சூழப்பட்ட ஒரு நெருப்பாக அந்த நெருப்பு இருக்கும். லா பாப லஹு, அதற்கு கதவு கிடையாது. அவங்க சொல்றாங்க, கால வஹாக் ஹைத்துன், அது சூழப்பட்டிருக்கும், அதை அவர்களுக்கு தப்புவதற்கு வழி அங்கு இருக்காது. அதிலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு எந்த வழியும் இருக்காது. அவர்களை சுற்றி கொள்ளும் அந்த நெருப்பு என்று, அந்த நரகத்துடைய நெருப்பை அவ்வளவு பயங்கரமானது. இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், முகல்லகத்துல் அபுவாப், அந்த கதவுகள் எல்லாம் மூடப்பட்டதாக இருக்கும், அவர்களை சூழ்ந்திருக்கும். அதே போன்று ஒன்றின் மேல் ஒன்றாக அந்த நெருப்புகள் இருக்கும் என்றெல்லாம் இதிலே அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அவ்வளவு பயங்கரமானது. அப்ப எனவே அந்த நெருப்புக்குரியவர்கள் யார் என்றால், எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்தார்களோ, பொய்ப்பித்தார்களோ அவர்களுக்குரியது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சூரத்துல் பலத் என்ற அத்தியாயம் பல அற்புதமான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. நாங்கள் இந்த அத்தியாயத்துல நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா புனிதமான அந்த மக்காவின் மீது என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். அல்லாஹ்வால் அந்த நகரம், வானங்கள் பூமி எப்போது படைக்கப்பட்டதோ அந்த நாள் அல்லாஹ் புனிதப்படுத்தி அந்த நகரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இப்ப நபி அந்த ஊரில் இருக்கும் போது என்றால் அந்த ஊருக்கு இன்னும் சிறப்பாக உயர்வாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது சத்தியம் செய்துவிட்டு மனித வாழ்வு என்பது சிரமங்களுக்கு மத்தியில் உள்ளது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு அடுத்து அதாவது அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய, அக்கிரமம் செய்யக்கூடியவர்களுக்கு சில நினைவூட்டல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா வழங்குகிறான். இன்னும் பல அற்புதமான படிப்பினைகளை எல்லாம் உள்ளடக்கியதாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. இறுதியாக என்ன, அந்த அகபாவை நாம் கடப்பதாக இருந்தால், அந்த கணவாயை கடப்பதாக இருந்தால், நாம் நரகத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதாக இருந்தால், நம்மிடம் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவைகள் தான் அந்த வலக்கரத்தை அந்த வலது பக்கத்தை உடையவர்களுக்குரிய பண்புகள் என்ற, அந்த வெற்றியாளர்களுக்குரிய பண்புகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இதுதான் நாம் சூரத்துல் பலத் அத்தியாயத்துடைய தஃப்சீர் இன்றைய வகுப்பில் பார்த்தோம். இதோடு நாம் என்ன செய்வோம், இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.